மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையில் தர்க்கம். விஜயகாந்த் காலமானார். பெருந்திரளான மக்கள், அரசியல் தலைவர்கள், திரை பிரபலங்கள் அஞ்சலி. முத்துச்சப்பரத்தில் கில்பிஷா, வீதிகளில் திரண்ட மக்கள். 2004 சுனாமி, இன்னமும் அடையாளம் காணப்படாத 137 பேரின் உடற்பாகங்கள். விஜயகாந்த் மறைவுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இரங்கல். வடக்கில் வீடமைப்பு திட்டம் தொடர்பில் ஆராயப்பட்டு நடவடிக்கை, அமைச்சர் டக்ளஸ் திட்டவட்டம். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையில் டெங்கு பரவும் அபாயம், பாராமுகமாக செயற்படும் அதிகாரிகள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் வழங்கும் பணிகள் முன்னெடுப்பு. இலங்கையில் மற்றும் ஒரு கொரோனா மரணம் பதிவு, மக்களே அவதானம். ஜனாதிபதி தேர்தலை சீர்தூக்கி ஆராய்ந்து முடிவெடுப்பதே தமிழருக்கு நல்லது, சுரேஷ் பிரேமச்சந்திரன். இன்று நள்ளிரவு முதல் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை குறைப்பு. தமிழர் ஒருவர் ஜனாதிபதியாக வருவது முடியாத காரியம், ராஜாங்க அமைச்சர் சாமர பகிரங்கம். தேர்தலை முற்றாக பகிஷ்கரிப்பதே ஒரே தெரிவு, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். நீதித்துறை செயல்படும் விதம் சந்தேகம் அளிக்கின்றது, கர்தினால் மெல்கம் ரஞ்சித் குற்றச்சாட்டு. கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களிடையே யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கடும் தர்க்கம் ஏற்பட்டது. இதன்போது ஒரு கட்டத்தில் கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த நபர் திடீரென கூட்டத்துக்கு நடுவே வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நாங்கள் வாக்களித்து எங்களோட தமிழ் எம்பிமார் நிறைய பேர் இருக்கிறோம், எங்களோட வடபகுதிக்கு இருக்கிறோம். அவர்கள் எங்களோட கடற்தொழிலாளர்களுடைய இந்த பிரச்சனையை அதிகமாக ஒரு கருத்தில் எடுக்க. இது கிட்டத்தட்ட 2 நாடுகளுக்குள்ள பிரச்சனை. இதை நாங்கள் தனி மனிதர் கலைக்க முடியாது, இங்க பொதுமக்கள் கலைக்கலாது. ஆனால் நிச்சயமாக நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலைக்க முடியும். நான் இப்ப சொல்றேன் என்னென்றால், இந்த பாராளுமன்றத்தில் கூட அதை கலைச்சிருக்கலாம். ஆனால் அதிகமாக கடற்தொழில் அமைச்சர் வகையில எங்களுடைய கௌரவ டாக்டர் சிவானந்தா ஐயா அவர்கள் பாராளுமன்றத்தில் சில விஷயங்களை கலைத்திருக்கிறார். ஆனால் நாங்கள் வாக்களித்து அனுப்பின எம்பிமார் அநேகமாக ஒருவரும் அதிகமாக கலைப்பதாக இல்லை. ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லினோம் தாங்கள் அங்க வர இல்லை, இங்க இருக்கக்கூடிய இந்திய தூதுவரை அழைத்து கதைக்க சொல்லி. சரி, அவரோட கோரிக்கைக்கு நான் இணங்கி, எனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டாலும் அதுக்கு இணங்கி நான் யார் வர இருக்கிறோம், யார் இலங்கையில் இருக்கக்கூடிய இந்திய தூதரோட கலைக்க தயாரா இருக்கிறோம் என்ற ஒரு பட்டியலை தர சொல்லி சொன்னா இதுவரை கிடைக்க. ஆனா கடந்த இதுவரை ஒரு 5-6 தூதுவர்கள் மாறி மாறி வந்திருக்கணும். எல்லாருக்கும் தெரியும், எல்லாரோடையும் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஏற்றுக்கொள்ளினோம். அவைகள் மறைமுகமாக சொல்ற ஒரு பதில், தங்களால் இதுக்கு தீர்க்க முடியாது, தமிழ்நாட்டோடு தான் நீங்கள் அதை பற்றி கதைக்க வேண்டும் என்று சொல்லி. அப்ப இதுல இப்ப 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இணங்கி இருக்கணும். இன்னொரு 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும். அவைகளோடையும் நான் கதைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். அவர்களும் சேர்ந்து வந்தால் இந்த பிரச்சனையை கணிசமான அளவு தீர்க்கலாம் என்று நம்புறேன். இதுல அமைச்சர்களே, சொந்த மக்களுக்கு எதிராக பயங்கரவாத திரைச்சட்டத்தை நடைமுறைப்படுத்தி மிக கொடூரமான சித்திரவதைகளை உலகம் பூராவும் நியாயப்படுத்த முடிஞ்ச உங்களுக்கு இந்த சொந்த நாட்டு மக்களுக்கு மீன்பிடிக்க அவர்கள் அழிக்கைகளை அவர்களுக்கு எதிராக கடற்படை பிடிச்சால் கடற்படைக்கு எதிராக பிரச்சாரம் செய்யணும் என்று சொல்றதுலாம் பொய்க்காது. உங்களை பொறுத்தவரையில இந்த கடத்தொழிலிருந்து தமிழர்களை அப்புறப்படுத்துவோம். அதிகாரத்தை நீங்க கையில வச்சுக்கொண்டு அதிகாரத்தில் இல்லாத எம்பிமார் கலைச்சால் நடக்கலாம் என்று சொல்லிச்சுனால் இதுல சாதாரணமா டெங்கு விஷயத்துல கோர்ட்ல கொண்டு நிப்பாட்டணும் சொல்றீங்க சொல்லி விளங்கப்பட்டு இல்ல. இதுல நீங்கள் இருக்கைகளை கலைக்கப்படுது என்று சொன்னால் முடிவுகள் எடுக்கப்படுது. கொஞ்சம் பிறந்தோம் டிஎஸ்மார் நீதிமன்றத்தில் கொண்டு ஆக்கல பிடிக்கணும் என்று சொல்லி சொன்னா ஏன் கொண்டே பிடிக்கணும் சொல்லி விளங்காத விளங்கானே கள்ளமண் அல்றவனுக்கு கள்ளமண்ணை அல்றதை நிப்பாட்டுன்னு சொல்லி போதனை செய்து நிப்பாட்டியலாம். இது நீங்கள் ஒரு நாடு மண்ணாங்கட்டி வச்சு கொண்டு சொல்லிச்சுன்னா கடற்படைக்கு வேலை அப்ப எங்கட சனத்தின் மானியங்களை குடிச்சு கொண்டு இருக்கிற முதலாக வெளியில போட்டு நாங்கள் அங்க போய் கலைக்கிறோம்.
முதல் கடற்படை வெளியில போட்டு நீங்க உங்களுக்கு சாத்தியமானதை கதைக்கிறான் சரி. ஏனென்றால் நீங்கள் வாதத்துக்கு தயாராக உங்களுக்கு பிரச்சனையில தீர்க்கிறதுக்கு விருப்பம் இல்லை. உங்களுக்கு பிரச்சனையில தீர்க்கிறது உங்களுக்கு ஒரு வழியை சொல்லி இருக்கேன் நானு. உங்களுக்கு ஒரு வழியை சொல்லி இருக்கு. அந்த கடத்தொழிலாளர்களுக்கு தெரியும் நான் அமைச்சரா வர முந்தி எம்பியா வர முந்தி ஒரு அரசியல்வாதியா இருக்கீங்களோ கூட நான் அதை பற்றி காய்ச்சி கொண்டிருக்கேன். அது அவைகளுக்கு தெரியும். அவையிலே சொல்லி சொன்னா அவ்வளோத்தையும் கொடுக்க முடியாது. முதல் கடற்படை வெளியில போகும். கடற்படை வெளியில போகும். ஆனால் இந்த இந்தியன் நிறுவப்படாது எங்களோட பொருட்களின் உணவு அங்க இருந்து எங்களோட ரோட்டுக்கால இழுத்து எங்களோட வளங்களை அழிக்குது. அப்ப நியாயங்க ஆட்கள் இப்ப நாங்கள் நேவி பிடிக்கலாம். நேவி பிடிக்கிறதுக்கு பொது அமைப்பு இங்க பொது அமைப்பு கலைக்கலாம். இங்க பொது அமைப்பு கலைக்கலாம். பொது அமைப்பு கலைக்கலாம். உங்கள் அனுமதியை பற்றி நீங்கள் இருக்கிற அரசியல் இருக்க வேண்டாம். நீங்கள் இருக்கிற அரசியல் நீங்கள்லாம் இருக்க வேண்டாம். பொது அமைப்புகளுக்கு அழைப்பு கொடுத்திருக்கு. பொது அமைப்புகளுக்கு அழைப்பு கொடுத்திருக்கு. அவர்கள் கலைக்கலாம். அந்த விதிகள் சம்பந்தம் எல்லாம் வச்சிருக்கிறோம். அங்க காணி சம்பந்தம் எல்லாம் அங்க கலைக்கிறேன். கச்சேரி சாவடிக்கல பிரதம சம்பந்தம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவருடைய கொள்கை கலைக்க வேண்டாம் என்றால் நான் உங்கள்கிட்ட சொல்லிக் அவங்களுக்கு கட்சி கூட்டம் இல்லை. நீங்கள் வரலாம் முழும்பி போலாம். அது பிரச்சனை இல்லை. இங்க பொது அமைப்புகளுக்கு இடம் கொடுத்திருக்கு. பொது அமைப்புகள் கலைக்கலாம். பொது அமைப்புகள் கலைக்கலாம். நீங்களும் பாராளுமன்றத்தில் இருக்க ஒவ்வொரு பாராளுமன்றத்திலே நாங்கள் இந்திய நிறுவப்பட பற்றி கலைக்கிறோம். ஒவ்வொரு தடவை நீங்கள் சொல்றது அங்கமே கலைக்கலாம். அப்பயே கடற்படை இருக்கீங்க. எது கடற்படை கடற்படை தன்னால முடிஞ்சதான் செய்ய முடியும். முடிஞ்சதான் செய்ய முடியும். நீங்கள் கடற்தொழிலை அழிக்கிறதுக்கு நீங்கள் நினைக்கிறீர்கள். அதான் நீங்க செய்றீங்க. கடற்தொழில் அழிக்க வேண்டும் என்றதான் உங்களோட நோக்கம். மக்கள் போராடுறபடியே தான் கடற்தொழில் பாதிக்கப்படுது. நான் என்ன செய்ய பண்ணுவேன். அதாவது கடற்தொழில் மக்களுடைய பிரச்சனைய நாடு 5 நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார். 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அப்ப நீங்க அதையும் செய்ய மாட்டீங்க. கடந்த அப்படின்னு செய்ய மக்களை உசுப்பேத்தி போட்டு ஓடி ஒழிச்சிருங்க. எல்லாரும் மக்களை உசுப்பேத்தி போட்டு ஓடி ஒழிச்சிருங்க. அதுக்கு வரலாறுக்கு தெரியும். யார் கொலை செய்தது, யார் கொலை செய்தது, நீங்களாம் கொலை செய்தது. இது அவனை நான் கூட வெளியே ஒழுங்கி போய் சொல்லணும். இதுக்குள்ள வேண்டாம். இதுக்குள்ள அது கலைக்க வேண்டாம். அப்படி நான் உங்களை ஒழுங்கி போய் சொல்லி சொல்ல வேண்டும். நீங்கள் இல்ல இல்ல நீங்கள் அப்படி கலைக்க முடியாது. நான் கலைக்கிறேன். நீங்களும் கலைக்கிறீங்க. நீங்களான கொலையை பற்றி கலைக்கிறீர்கள். நீங்களாம் கொலையை பற்றி கலைக்கிறீங்க. கொலை யார் செய்தன்னு தெரியும். அந்த கதையில் இங்க வேண்டாம். இது இங்க நாடாளுமன்றத்தில் அம்மனமா கலைக்கிற மாதிரி இங்க வேண்டாம். இது நாடாளுமன்றத்துக்குரிய காலமா இல்ல. நீங்களும் கலைக்கிறீங்க. பொது அமைப்புகளுக்கு அழைப்பு விட்டுரு. பொது அமைப்புகளுக்கு அழைப்பு விட்டுரு. நீங்கள் அப்படியான நீங்கள் அப்படி கிடைச்சா நான் சொல்லுவேன் போவேன்னா சொல்லுவேன். அப்படி சொல்ல முடியாது. நீங்க அதை கலைக்க வேண்டாம். நீங்க சொல்ல வேண்டிய சொல்லலாம். பொது அமைப்பு ஆர் பாடியல் நீங்க பாடியல பாடியல நீங்களும் அவியல் பாடியல் அவியல் கடற்தொழிலாளருடைய பிரதிநிதி. அவியல் கடற்தொழிலாளருடைய பிரதிநிதி. நீங்கள் உங்களோட இடத்துல உயிராபத்து ஏற்படலாம்.
சரி சரி நீங்களும் காடியம் என்று சொன்னீங்களே, நீங்கள் காடியம், நீங்கள் திட்டலாம், நீங்கள் திருசனம் பேசலாம், நீங்கள் திருசனம் பேசலாம், அவர்கள் பேசக்கூடாது. காடையெல்லாம் கொண்டு வரக்கூடாது. நீங்கள் அப்படி கதைச்சால் அவையில் அப்படி கதைக்கணும். நீங்கள் அப்படி கதைக்க வேண்டாம். நீங்கள் அப்படி கதைக்க வேண்டாம். நீங்களும் பண்பா கதைங்க, நீங்களும் பண்பா கதைங்க, நீங்களும் பண்பா கதைச்சால் அவையில் கதைக்கணும். நேரத்துக்கு முன்னணிக்க விரும்ப இல்லை. உங்களோட காரத்தனத்துக்கு நான் காரத்தனம் காட்டி நான் இங்க மற்ற அதிகாரியோட நேரத்தை குழப்ப விரும்புகிறேன். நீங்கெல்லாம் காரத்தனமா கலைக்கிறீங்க, நீங்களாம் அரசியல் ஆக்குறீங்க, நீங்களாம் அதை செய்றீங்க. அனைவருக்கும் நிப்பாட்டுங்க, நீங்க நிப்பாட்டுங்க. நீங்க காரியம் என்று சொன்ன காரத்தனம் மட்டும் அவையில குறிக்குது. நீங்க ரெண்டு கலைக்கிற நீர் உம்மால கலைக்க முடியும் மட்டும் நவீனால கலைக்க முடியும். அதனால நீர் பண்பா நடந்து கொள்ளும். நாடாளுமன்றத்தில் பூசணம் பேசுற மாதிரி இங்க வேண்டாம். நீங்க பணியால வச்சு கலைக்க இங்க வேண்டாம். சரி, இதை நிப்பாட்டி கொள்ளும். தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் இறையடி எய்தினார். விஜயகாந்திற்கு கொரோனா தொற்று இன்று காலை உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகின. இந்நிலையில் வெண்டிலேட்டர் மூலம் சிகிச்சை தரப்படுவதாக சொல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் காலமானதாக தற்போது உத்தியோகபூர்வமான தகவல் வெளியானது. விஜயகாந்த் தன்னுடைய 71வது வயதிலே காலமாகியிருக்கின்றார். இந்த நிலையில் தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்திற்கு பெருந்திரளான மக்கள் இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கில்மிஷா பலாலியில் அமைந்துள்ள யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் ஊடாக யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தார். இந்தியாவின் சென்னை விமான நிலையத்தில் இருந்து இன்று நண்பகல் வேளை கில்மிஷா தனது குடும்பத்துடன் நாடு திரும்பினார். இதன்போது பெருமளவானவர்கள் விமான நிலையத்தில் குவிந்திருந்து கில்மிஷாவை வரவேற்றனர். விமான நிலையத்தில் இருந்து வரவேற்று வாகன தொடரணி மூலம் அரியாலை பகுதிக்கு அழைத்துச் சென்று அங்கு கௌரவிப்பு நிகழ்வுகள் நடத்தப்பட்டன. அரியாலை ஸ்ரீ கலைமகள் சனசமூக நிலையம் ஒன்றில் சனசமூக நிலையத்தின் ஏற்பாடு பிற்பகல் 3:30 மணிக்கு கௌரவிப்பு நிகழ்வானது ஆரம்பமானது. சாரங்கா இசைக்குழுவினரின் இசையில் கில்மிஷா சில பாடல்களையும் பாட ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்திய தொலைக்காட்சி சீதமிழ் நடாத்தியோ சரிகமப லிட்டில் சாம்ஸ் பாடல் போட்டியொன்றில் யாழ்ப்பாணத்தில் இருந்து கலந்து கொண்ட கில்மிஷா வெற்றியாளராக தெரிவாகியிருந்தார். இதேவேளை யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து திறந்த காரில் புறப்பட்ட கில்மிஷாவை வரவேற்பதற்காக பெருமளவான மக்கள் வீதிகளில் திரண்டனர். வாகன தொடரணி மூலம் நல்லூர் கந்தசுவாமி கோவிலுக்கு சென்று அங்கிருந்து அரியாலை பகுதிக்கு அழைத்துச் சென்று அங்கு கௌரவிப்பு நிகழ்வுகள் நடாத்தப்பட்டது. அரியாலை ஸ்ரீ கலைமகள் சனசமூக நிலையம் ஒன்றில் சனசமூக நிலையத்தின் ஏற்பாட்டில் கௌரவிப்பு நிகழ்வு ஆரம்பமானது. இதேவேளை யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் கில்மிஷாவை வரவேற்பதற்காக பெருமளவான மக்கள் வீதிகளில் திரண்டு ஆதரவு தெரிவித்தனர். தமிழ் கலாச்சார பாரம்பரிய நடனங்கள் ஆடப்பட்டு முத்து சப்பரத்தில் கில்மிஷாவை ஏற்றி ஊர் மக்கள் தூக்கிச் சென்றனர். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து திறந்த காரில் புறப்பட்ட கில்மிஷாவுக்கு வீதியெங்கும் மக்கள் மகிழ்ச்சி பொங்க வரவேற்பளித்தனர். ஆண்டு சுனாமி பேரிடரில் சிக்கி உயிரிழந்த 137 பேரின் அடையாளம் காணப்படாத உடற்பாகங்கள் காலி கராப்பட்டிய மருத்துவ பீடத்தில் இன்னமும் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
137 பேர் யார் என்பது இன்னமும் அடையாளம் காணப்படவில்லை என சட்ட மருத்துவ அதிகாரி பேராசிரியர் யூசிபி பெரேரா தெரிவித்துள்ளார். இவர்களின் எலும்பு பாகங்களை ஆராய்ச்சிக்கும் கற்கைகளுக்கும் பயன்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சுனாமி அனர்த்தம் இடம்பெற்று 9 மாதங்களின் பின்னர் தெல்வட்ட பெரளிய சதுப்பு நிலங்களில் இந்த உடற்பாகங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக பேராசிரியர் தெரிவித்துள்ளார். உறவினர்கள் அடையாளம் காண்பதற்கான வாய்ப்பை வழங்கினோம், ஆனால் எவரும் அடையாளம் காணவில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மறைவுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமது இரங்கலை தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் இரங்கல் செய்தியை வெளியிட்டுள்ளார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் மறைவால் துயருறும் நம் அனைவருக்கும் எமது ஆழ்ந்த அனுதாபங்கள் என்று அந்த இரங்கல் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் மறைவு திரையுலகம் மற்றும் தமிழக அரசியலிலும் மட்டுமல்லாது இலங்கை தமிழருக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பாகும் என மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தேமுதிக தலைவரும் தென்னிந்திய திரையுலக பிரபல நடிகருமான விஜயகாந்த் உடல்நலக்குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அதிகாலை காலமானார். இந்நிலையில் அவரது மறைவுக்கு பல்வேறு தரப்பினரும் தமது இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் இலங்கையைச் சேர்ந்த அரசியல் தரப்பினரும் தமது இரங்கலை தெரிவித்து வருகின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரான சாணக்கியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் மக்கள் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவர். அவரது அள்ளி தரும் பண்பும் பிறர் பசியை தன் பசியாய் உணர்ந்த அன்புள்ளம் கொண்டவர். அவரது மறைவு திரையுலகம் மற்றும் தமிழக அரசியலிலும் மட்டுமல்லாது இலங்கை தமிழருக்கும் ஒரு மிக பெரும் இழப்பாகும். புரட்சி கலைஞர் திரு விஜயகாந்த் அவர்களின் மறைவாழ் வாடும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அவரின் ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றேன் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வீடமைப்பு திட்டம் என்பதும் அதற்கான நிதி ஒதுக்கீடும் நாடளாவிய பிரச்சினையாக உள்ளதனால் அது தொடர்பில் ஆராயப்பட்டு நடவடிக்கை எடுப்பதாக கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடற்தொழில் அமைச்சரும் யாழ் கிளிநொச்சி மாவட்டங்களின் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் நடைபெற்றது. இதன்போது நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சின் வீட்டு திட்ட பயனாளர் தொடர்பில் ஆராயப்பட்டது. இதன்போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள வீட்டுத் திட்டங்களின் முன்னேற்ற நகர்வுகள் தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு ஆராயப்பட்டது. இந்நிலையில் 5 மில்லியனுக்கே வீடு கட்ட முடியாதென குறை கூறிக்கொண்டிருக்கும் மாவட்டமாக யாழ்ப்பாணம் இருக்கின்றது என வடக்கு மாகாண ஆளுநரும் யாழ் கிளிநொச்சி மாவட்டங்களின் ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத் தலைவருமான திருமதி சார்ல்ஸ் குற்றம் சாட்டியுள்ளார். குறிப்பாக 1 மில்லியன் திட்டத்துக்கு 403 பயனாளரும் 6 லட்சம் திட்டத்திற்கு 101 பயனாளரும் கோரியுள்ளதாக துறைசார் அதிகாரிகளால் சுட்டிக்காட்டப்பட்டது. இதில் 6 லட்சம் திட்டம் என்பது தற்போதைய சூழ்நிலையில் சாத்தியமானதொன்று அல்ல. இதனை குறைந்தது 15 லட்சமாக உயர்த்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டதுடன் அதுவரை குறித்த 2 திட்டங்களுக்கும் அனுமதி வழங்கக்கூடாதெனவும் வலியுறுத்தப்பட்டது. இதே நேரம் எந்தவொரு திட்டமும் பயனாளரின் விருப்பின்றி வழங்கப்படாது என சுட்டிக்காட்டிய ஆளுநர் மற்றொரு திட்டமான 25,000 சூரிய மின்கலம் பொருந்திய வீட்டு திட்டத்திற்கு பயனாளிகள் பட்டியல் கிடைக்கவில்லை என்றும் அதன் பின்னர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் கவனத்துக்கு கொண்டு சென்ற பின்னரே அவர் பிரதேச செயலாளர்களுடன் அது தொடர்பில் கலந்துரையாடி தெளிவுறுத்திய பின்னர் அதற்கான பயனாளர்கள் தெரிவு நடைபெற்று வருவதாகவும் சுட்டிக்காட்டியிருந்தார். இதேவேளை யாழ்ப்பாணத்தில் சுமார் 16,000 பேர் வீடு அற்றவர்களாக இருக்கின்ற நிலையில் இதில் 10,000 வீட்டு திட்டத்தை யாழ்ப்பாணத்துக்கு கொடுத்துள்ளதாகவும் அதற்காக இதுவரை 8,957 பேரது பெயர்கள் தற்போது கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். ஆனாலும் இந்த வீட்டு திட்டம் யாழில் சாத்தியமில்லை என்று மக்களை குழப்பும் நிலை காணப்படுகின்றது. சுமார் 1000 சதுர அடி கொண்ட குறித்த வீட்டு திட்டமானது கூரை சூரிய மின்கலம் பொறுத்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது. இதேவேளை வடக்கின் ஏனைய மாவட்டத்திற்கு 15,000 வீடுகள் ஒதுக்கீடு செய்த போதும் அம்மாவட்டங்களில் இருந்து 18,000ற்கு அதிக விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளது. இது காணியிருந்தும் வீடற்ற மற்றும் கட்டப்பட்டு அறகுறையாக இருக்கும் வீடு என பயனாளர்கள் உள்வாங்கப்பட இருப்பதுடன் சூரியகலம் கூரையில் பொருத்தல் மக்களிடம் அச்சத்தன்மை இருக்கக்கூடாது எனவும் இவ்விடயம் மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டே திட்டம் முன்னெடுக்கப்படும் எனவும் அது தொடர்பில் யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து பிரத்யேக கூட்டம் வைத்து விரிவாக ஆராய்வதாகவும் அதன் பின்னர் அதற்கான அனுமதி கொடுப்பதாகவும் தீர்மானிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை அத்தியடி பிள்ளையார் ஆலயத்திற்கு அருகாமையில் வீதியோரத்தில் கொட்டப்பட்டுள்ள பொருட்களால் டெங்கு பரவும் அபாயம் காணப்படுகின்றது. குறித்த இடத்தில் குப்பைகள், பிளாஸ்டிக் கொள்கலன்கள் என பல பொருட்கள் கொட்டப்பட்டுள்ளன. அத்துடன் சூழலுக்கு தீங்கான மருத்துவ கழிவுகளும் கொட்டப்பட்டுள்ளன. இவ்வாறான பொறுப்பற்ற செயற்பாடுகளால் சூழல் மாசடைவதுடன் டெங்கு நுளம்பு பரவும் அபாயமும் காணப்படுகின்றது. இவ்வாறு கழிவுகள் கொட்டப்பட்டுள்ள இடத்திற்கு அருகாமையில் தனியார் கல்வி நிலையம் ஒன்றும் அமைந்துள்ளது. ஆகையினால் இந்த பகுதியில் உருவாகும் நுளம்பானது மாணவர்களை கடிக்கும் அபாயம் அதிகமாக இருக்கின்றது. சுகாதார தரப்பு உத்தியோகத்தர்கள் மற்றும் வலிமேற்கு பிரதேச சபையினர் அன்றாடம் இந்த வீதியால் பயணித்து வருகின்றார்கள். ஆனால் இவற்றினை கவனிப்பதாக தெரியவில்லை. வீடுகளிலும் வேறு இடங்களிலும் சுகாதாரத்தை கடைபிடிக்குமாறு கூறி டெங்கு அபாயம் உள்ளவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வரும் உத்தியோகத்தர்கள் இவற்றினை கண்டும் காணாதது போல் செல்வது மக்கள் மத்தியில் கடும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் டெங்கு தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் 3 மரணங்கள் டெங்கு தொற்றினால் சம்பவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக தாழ்நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் நவகிரி குளத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்றைய தினம் கடுமையான மழை பெய்து வருகின்றது. இதன் காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் தாழ்நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளதை காணப்படுகின்றது. கடும் மழை பெய்து வருவதன் காரணமாக மட்டக்களப்பு நகரின் பல இடங்களில் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இருதயபுரம், ஜெயந்திபுரம், கூலாவடி, மாமாங்கம், உப்போடை, ஊரணி உட்பட பல பகுதிகளில் உள்ள தாழ்நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் வீதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதே நேரம் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதான குளங்களில் ஒன்றான நவகிரி குளத்தின் நீர்மட்டம் வான்பாயும் நிலைமை காரணமாக 2 வான்கதவுகள் 5 அடி திறக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக போரதீவு பற்று பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் வாவியினை அண்டியுள்ள மற்றும் நவகிரி ஆற்றுப்படுகையினை அண்டியுள்ள பகுதி மக்களை அவதானமாக இருக்குமாறு போரதீவு பற்று பிரதேச செயலாளரினால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதே நேரம் நேற்றைய தினம் மினி சூறாவளி காரணமாக சேதமடைந்த வீடுகளை போரதீவு பற்று பிரதேச செயலாளர் ரங்கநாதன் நேரில் சென்று பார்வையிட்டதுடன் சேத நிலைமைகள் தொடர்பிலும் மதிப்பீடுகளை மேற்கொண்டிருந்தார். சுகையினம் காரணமாக கம்பஹா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளி ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து அவரது மரணத்திற்கான காரணம் கோவிட் நிமோனியா என தெரிய வந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. யக்கல பிரதேசத்தில் இருந்து சற்று தொலைவில் உள்ள பிரதேசத்தில் வசித்து வந்து 63 வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். பிரேத பரிசோதனையின் போது அவர் கோவிட் நிமோனியாவால் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டதாக கம்பஹா மரண விசாரணை அதிகாரி டாக்டர் PPRP ராஜபக்ஷோ தெரிவித்தார். கம்பஹா மாநகர சபையின் கட்டுப்பாட்டில் உள்ள கசகவத்தை சுடுகாட்டில் பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் உயிரிழந்தவரின் சடலத்தை தகனம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநகர சபை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சில நாட்களுக்கு முன்னர் கண்டி மகரோகல பிரதேசத்திலும் கொரோனா தொற்று பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தல் விடயத்தில் அவசரப்பட வேண்டாம் என்றும் தேர்தலை பகிஷ்கரிப்போம் என்றும் பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழர் தரப்பு அனைவரும் ஒன்றிணைந்து தேர்தலின் சாதக பாதகங்களை ஆராய்ந்து நல்ல முடிவினை எடுப்பதே தமிழ் தேசிய இனத்திற்கு அனுகூலமாக அமையும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் அவர் அனுப்பியுள்ள ஊடக அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழ் மக்கள் மத்தியிலும் புலம்பெயர் தமிழ் மக்கள் மத்தியிலும் 2024 ஆண்டு நடைபெறவுள்ள இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையிலேயே சிங்கள தரப்பிடம் இருந்தும் கூட அது தொடர்பான கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன. பெரும்பான்மையான தமிழ் அரசியல் கட்சிகளும் பொது அமைப்புகளும் பொதுமக்களும் அவ்வாறான ஒரு பொது வேட்பாளரின் அவசியம் பற்றி பேசி வருகின்றார்கள். சில கட்சிகளும் சில அமைப்புகளும் மாறுபட்ட கருத்துக்களையும் கொண்டிருக்கின்றன. தமிழ் தரப்பை பொறுத்தவரையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை சேர்ந்து EPRLF, செலோ, பிளாட், தமிழ் தேசிய கட்சி மற்றும் ஜனநாயக போராளிகள் ஆகியோர் தமிழ் தரப்பில் இருந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதை ஏற்றுக்கொண்டிருப்பதுடன் விக்னேஸ்வரன் அவர்களும் அதற்கு தமது சம்மதத்தை தெரிவித்திருக்கின்றார். இலங்கை தமிழரசு கட்சிக்குள் இது தொடர்பாக ஒருமித்த கருத்து இல்லாமையினால் தலைமைச் செயற்பாட்டாளர்களாக இருக்கின்றவர்கள் ஊடகங்களில் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸைச் சேர்ந்த திரு கஜேந்திரகுமார் அவர்கள் இதனை நிராகரித்து ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து வருகின்றார்.
கடந்த காலங்களில் ஜனாதிபதி வேட்பாளர்களுடன் சில பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று அதற்கிணங்க தமிழ் மக்கள் வாக்களித்திருந்தாலும் கூட பதவிக்கு வந்த ஜனாதிபதிகள் தாங்கள் அளித்த வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்தவில்லை என்பது உண்மையான நிலைப்பாடாகும். அது மாத்திரமல்லாமல் யுத்தம் முடிந்து 14 வருடங்கள் கழிந்த பின்னரும் இலங்கையில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த முதன்மையான பிரச்சினையாக திகழும் தேசிய இனப்பிரச்சினைக்கு தேர்வு காண்பதற்கு ஆக்கப்பூர்வமான எத்தகைய நடவடிக்கைகளும் இவர்கள் மேற்கொள்ளவில்லை. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவோம் என்று அறிவிக்கக்கூடிய திருவாளர்கள் ரணில் விக்ரமசிங்கே, சஜித் பிரேமதாசு, அனுரகுமார திசுநாயக்க, பாட்டலி சம்பிக்க ரணவக்க ஆகியோரும் தமிழ் மக்களின் தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வாக விதமான முன்மொழிவுகளையும் முன்வைக்கவில்லை. ஆனால் அதே சமயம் ஜனாதிபதியாக வந்த ரணில் விக்ரமசிங்கே கடந்த 2 ஆண்டுகளில் 4 அல்லது 5 முறை தமிழ் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடி பல உறுதிமொழிகளை கொடுத்து எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. குறைந்தபட்சம் அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய 13வது திருத்தத்தை நிறைவேற்றுவதற்கு கூட 2025ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்பு 2026இல் அது பற்றி ஆலோசிக்கலாம் என்று கூறியுள்ளார். இந்த சூழ்நிலையில் தான் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து ஆலோசிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மேற்கண்ட விடயங்களுக்கு அப்பால் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவது மேலும் பல சாதகமான விடயங்களையும் உள்ளடக்கி இருந்தாலும் அவை அனைத்தையும் இன்றைய சூழ்நிலையில் பொதுவெளியில் விவாதிக்க முடியாது. தமிழ் மக்களின் வாக்குகளை நாம் சிதறவிடாமல் ஒன்றுபட்டு பிரயோகிப்பதில் தீர்மானமாக இருந்தால் நாம் அனைவரும் கூடி பேசி இதனை இன்னமும் ஆரோக்கியமான முறையில் முன்னெடுக்க முடியும். அரசியல் ரீதியாக கிடைக்கும் சந்தர்ப்பங்களை நழுவ விடுவது புத்தி கூர்மையாகாது எனவும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். லங்கா சதோச நிறுவனம் நடைமுறைக்கு வரும் வகையில் 6 அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்க தீர்மானித்துள்ளது. இந்த விலை குறைப்பானது இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் என சதோசா தெரிவிக்கின்றது. இதன்படி பின்வரும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதுடன் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து லங்கா சதோச விற்பனை நிலையங்களிலும் வாடிக்கையாளர்கள் இந்த பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. தமிழர் ஒருவரை ஜனாதிபதியாக நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவிக்கின்றனர். அது முடியாத காரியம் என ஆரம்ப கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர் சாபர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார். மாந்தை உப்பு உற்பத்தி நிறுவன பணியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு வருடாந்த ஊக்குவிப்பு தொகை வழங்கும் நிகழ்வு நேற்று புதன்கிழமை மாலை மன்னார் உப்பு உற்பத்தி நிலையத்தில் இடம்பெற்றிருந்தது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு கூறினார். இதன்போது அவர் மேலும் உரையாற்றுகையில் தமிழர் ஒருவரை ஜனாதிபதியாக நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவிக்கின்றனர். அது முடியாத காரியம். தமிழர் ஒருவர் எவ்வாறு ஜனாதிபதியாக வர முடியும்? ஜனாதிபதியாக தெரிவு செய்ய எத்தனை வாக்குகள் தேவை? தமிழர்களில் எத்தனை வாக்குகள் உள்ளது? அதிகமானவர்கள் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவையே தெரிவு செய்வார்கள். கடந்த காலங்களில் மக்கள் எதிர்நோக்கிய பிரச்சினை மக்களுக்கு நன்றாகவே தெரியும். எனவே மக்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவார்கள் என குறிப்பிட்டார். உப்பு உற்பத்தி நிலையத்தின் முகாமையாளர் தலைமையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் ஆரம்ப கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்க மற்றும் உப்பு உற்பத்தி நிறுவன அதிகாரிகள் பணிப்பாளர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். இதன்போது குறித்த உப்பு உற்பத்தி நிறுவனத்தில் பணிபுரிகின்ற பணியாளர்கள் தொழிலாளர்கள் என 150 பேருக்கு வருடாந்த ஊக்குவிப்பு தொகை கொடுப்பனவுகள் காசோலிகளாக வழங்கி வைக்கப்பட்டது. நீதித்துறை செயல்படும் விதம் தொடர்பில் தமக்கு சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு காரணமானவர்களாக உச்சநீதிமன்றத்தால் பெயரிடப்பட்டவர்களுக்கு எதிராக இதுவரை சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாத பின்னணியிலேயே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இலங்கையினுடைய பொருளாதார நெருக்கடிக்கு காரணமானவர்களுக்கு எதிராக இலங்கை அரசாங்கம் சட்ட நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். அத்துடன் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு தொடர்பில் இலங்கை அரசாங்கம் மேலும் ஆராய வேண்டும். அத்துடன் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை பொருட்படுத்தாது இலங்கை அரசாங்கம் செயற்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் ஊடகங்களுக்கு கூறினார். கடந்த காலங்களில் உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட பல தீர்ப்புகளுக்கான சட்ட நடவடிக்கைகள் அப்போதைய அரசாங்கங்களால் எடுக்கப்படவில்லை எனவும் நீதித்துறையின் சுயாதீன தன்மையை பாதிக்கும் வகையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் பேராயர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தை இலங்கை அரசாங்கம் மற்றும் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே மதிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இலங்கையில் மாத்திரமன்றி அனைத்து நாடுகளிலும் நீதியை மதிக்கும் கலாச்சாரம் இருக்க வேண்டும் எனவும் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை கூறினார்.